ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் மம்பல்லி அவர்களின் இயக்கத்தில் ஆண்டனி வர்கீஸ், ராஜ் பி ஷெட்டி, ஷபீர் கலர்கல் மற்றும் ஒரு சில முக்கியமான நடிகர்கள் நடித்த வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் டிராமா த்ரில்லர் படம் தான் கொண்டால் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னு வைங்களேன், ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல ஒரே அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. மீன் பிடிக்க போறாரோ இல்லையோ, உழைக்கிறாரோ இல்லையோ, அங்க இருக்கிறவங்க கிட்ட பூரா சண்டை வாங்கினுக்கிறாரு. சண்டை வாங்கினது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. இதனாலேயே அவரை பாக்குற வீட்டாளுங்க என்ன பண்றாங்க, இனிமேல் இந்த ஊர்ல உன்னை வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது, நீ பேசாம கிளம்பி வேற ஊர்ல போய் உன் தொழிலை பார்க்க ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி ஒரு வெளில துரத்தி விட்டுறாங்க. துரத்தினதுக்கு அப்புறம் மனுஷன் நேரா கிளம்பி அவரோட ஊர்ல இருந்து எர்ணாகுளத்துக்கு வராரு. எர்ணாகுளத்துக்கு வந்த உடனே அங்க ஒரு போட்டு ரெடியா மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு 10 பேர் கொண்ட குழுவோட கிளம்புறாங்க. அந்த குழுவோட இவரும் ஜாயின் பண்ணிக்கிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பின உடனே சரி ஓகே ஏதோ ஒன்று நடக்க போகுது, இவரை கழுத்தை பிடிச்சி ஊர்ல இருந்து வெளில தள்ளுறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் படி ஓடி போயிடுது. அதனால இதுக்கு மேல என்ன கதை இருக்க போகுதுன்னு நம்மளுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி நம்மளும் இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறோம். என்ன கதைன்னு கடைசி வரைக்கும் நம்மளுக்கு புரியவே இல்லை. இதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல தான் நம்ம மனுஷன் வாயை திறந்து பேசுறா இருப்பா. அது வரைக்கும் வாயே திறக்காத புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கிறாரு இந்த படத்தின் ஹீரோ ஆண்டனி வர்கீஸ். அப்போ இந்த இன்டர்வல்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏண்டா எங்க அண்ணனை கொலை பண்ணதே நீங்க தானடா அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நம்ம மட்டும் ஷாக் ஆகல, அந்த போட்ல இருந்து அத்தனை பேரும் ஷாக் ஆகிறாங்க. ஏண்டா நாங்களே உன்னை வேலை கொடுத்து சரி ஊர்ல கலாட்டா பண்றியேன்னு உன்னை வேலை கொடுத்து இங்க கூட்டு போய் நடுக்கடலை இறங்கி மீன் பிடிடான்னு சொன்னா டக்குன்னு எங்க மேல ஒரு புது பழியை நீ தூக்கி போடுறீங்க, என்னதான் நடந்தது, பிளாஷ்பேக் நீயாச்சும் எங்களுக்காச்சும் சொல்லியா விட அந்த ஆடியன்ஸுக்கு புரியனா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த போட்ல இருக்கிறவங்களே அவரை பார்த்து கேட்க, அப்ப கூட மனுஷன் வாய திறக்கல. அவருக்கு பதிலாக அந்த போட்ல இருந்த இன்னொருத்தன் தான் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட கூட சொல்லாம அவனும் அவர் கூட டிராவல் பண்ணிக்கிறான். அவன் தான் வாயை திறந்து சொல்றான். என்ன மேட்டர்னா, இவர் சாதாரண ஆள் இல்லைங்க, அவங்களோட ஊர்ல இவர் மிகப்பெரிய தௌலத்து, இவரோட மிகப்பெரிய தௌலத்து அவங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை கூட்டின்னு வராங்க. அவரு பாத்தீங்கன்னா பரிதாபமாகிறாரு மனுஷன். ஆனா பார்க்க நடிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது அவரோட நடிப்பெல்லாம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் கன்னட நடிகரான ராஜ் பி ஷெட்டி அவர்கள். ஏற்கனவே மம்முட்டி அவர்கள் நடித்த டர்போ அப்படின்ற ஒரு படத்துல ஒரு வில்லத்தனம் பண்ணியிருப்பாரு. அவரை கொண்டு வந்து நல்லவரா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கொண்டால் படத்துல தூக்கின்னு வந்து போட்டாங்க. ஆனா என்னதான் மனசளவில் இந்த படத்துல ஒரு நல்லவனா இருந்தாலும் அவரும் வந்து அடாவடி பண்றவர் தான். ஊருக்குள்ள எந்த பிரச்சனை எந்த பஞ்சாயத்து வந்தாலும் இவரு தான் நேரா போய் மூக்கம் முளைச்சு எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு. தீர்த்து வச்சா எதிரில் இருக்கிறவன் சும்மா இருப்பானா, இவரை கூட்டின்னு போய் எங்கேயாவது வச்சு சொருணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் என்ன பண்றாங்க, இவரை பேக் பண்ணி ஒரு வேலைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா இவர் வந்து நார்மலா வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனா இவரை தீர்த்து கட்டுற வேலையெல்லாம் இல்ல. அங்க போன உடனே அந்த போட்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இதை பார்த்து கொந்தளிச்சு போன ராஜ் பி ஷெட்டி அவர்கள் அதை தட்டி கேட்கிறாரு. அங்கேயே அவரை முடிச்சு விட்டுறாங்க. அண்ணனை தேடி அந்த போட்டுக்கு வந்தவர் தான் நம்ம ஹீரோ ஆண்டனி வர்கீஸ் அவர்கள். இதுக்கப்புறம் இந்த போட்டுக்கு எதுக்குப்பா வந்தாரு, அண்ணனை தேடி ஊருக்கு தானே போனோம், கடலுக்கு ஏன் வந்தாரு அப்படின்ற ஒரு குழப்பம் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா. இதுக்கான விடை எல்லாமே இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துல, அதாவது இரண்டாம் பாகம்ன்ற பாருங்க, இரண்டாம் பாதியில சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அண்ணனை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சாரா, பழி வாங்கினாரா, போட்டை விட்டு ஊருக்கு போனாரா, இல்ல அண்ணனை கொலை பண்ணவன் கடல் கடியில் இருக்கிறானா, எங்க தான் இருக்கிறான், இல்ல அந்த போட்ல தான் இருக்கிறானா அப்படின்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சு முடிச்சு விடுறது, அதாவது சோழியை முடிச்சு விடுறது தான் இந்த படத்தோட மீதி கதையை. ஸோ இந்த படம் வந்து என்னதான் கதைப்படி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இப்போ விலாவரையா பேசுவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மேக்கிங் தாங்க. அந்த வாழ்வியலோட சேர்ந்து நம்மளும் பயணிக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து மேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வாழ்வியலோட நம்ம போகும்போது ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியா இருக்குது. நம்ம வந்து காசு செலவு பண்ணி கேரளாவுக்கு போய் அங்கே இருக்கிற போட்டை பிடிச்சி நடுக்கடலுக்கு போறதெல்லாம் சாத்தியமா, ஆனால் இந்த படத்தை பார்த்தா நம்ம அந்த போட்டோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ். இதையும் தாண்டி என்னதான் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. கொஞ்சம் லைவ்லியா இருக்கிறனால ஸ்லோவா போனாலும் அட பரவாயில்லப்பா ஜாலியாக தான் இருக்குது. படத்தை விட்டு பாதியிலே வெளில வர மனசு வரல, அந்த அளவுக்கு நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட ஆக்டிங்லாம் பயங்கரம் செம அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த நம்ம டான்சிங் ரோஸ் ஷபீர் அவர்கள் சூப்பராக நடிச்சிருக்காரு, சரியான வில்லத்தன் அவரு. இதையும் தாண்டி ராஜ் ஷெட்டி அவர்களோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கும், மாசா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லன் கூட வர இந்த பிரமோத், மணிகண்ட ராஜா இவங்கெல்லாம் வந்து படம் ஃபுல்லாகவே அப்படியே நம்மளை மிரட்டியே வச்சிருப்பாங்க. அட இவங்கெல்லாம் என்னடா கொடூரமாகறானுங்க, இவங்க கூடலாம் இருந்தால் நம்ம அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சட்டிலான ஒரு மிரட்டலான ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் குறையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதையும் தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய கிளைமேக்ஸில் வந்து ஒரு சில ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும், அதுவும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். அந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த படத்தை வந்து மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ். இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த நெகட்டிவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரே இடத்துல நகராம அப்படியே இருக்குது அந்த போட்லேயே. அதனால இந்த போட்லேயே வச்சு இந்த படத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த போட்ல இருந்து தாண்டி வேற ஒரு கிளை கதை அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து கடத்தி கொண்டு போக முடியாத காரணத்தினால இந்த போட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. அது வந்து பல பேருக்கு வந்து கொஞ்சம் லேகிங் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா வேற வழி இல்லைங்களே, போட்ல மாட்டிட்டோம், இதுக்கப்புறம் வேற என்னத்த கதையை நம்ம சொல்றது. ஸோ இதுக்குள்ள நடக்கிற ஒரு கதை தான் நம்ம வந்து அமைச்சு கொண்டு போக முடியும்.
அதனால அவங்களும் பார்த்து லாக் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி லாக் ஆனனால தான் கதையை போட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் கூட இந்த படம் வந்து பல பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் விதமாகத்தான் ஒரு இடமும், அதாவது ஒரு சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாக இழுத்தாலும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டி தான் கொடுத்துட்டு இருக்கு. அது முக்கியமான காரணமே இதில் நடித்த நடிகர்கள் அந்த லேக்கிங்கை காப்பாற்றுறதுக்காக நல்ல தத்ரூபமான இயற்கையான நடிப்பை கொடுத்தனால அந்த படத்தை நம்மளால ஒன்றி பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னதான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த படத்தில் இருந்தாலுமே கூட இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.